என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே பாப்பமே. ஆமென். Yes Lord. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண் தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, பாடுக நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் ரொம்ப கவனமாய் படிக்க வேண்டிய வசனம். எனவே தான் நான் உங்கள் சிந்தைகள் கொஞ்சம் கூட கர்த்தருடைய பாதபிடத்தில் ஒருமனப்பட்டு ஒருமுகமாக வரட்டும் என்பதற்காக ஆமென் 2 அடி அப்படியே பாடிவிட்டேன். அல்லேலூயா. ஆனாலும் உங்கள் சிந்தைகள் உங்கள் கவனங்கள் இந்த பக்கம் முழுசாக வந்தது போல எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. ஆமென். நாம் எல்லாம் வேத புத்தகத்தை திறப்போமாக. எபேசியருக்கு எழுதின நிருபம். பல தேவ பிள்ளைகள் ஆன்லைனில் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து இன்றைய செய்தியை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எவ்வளவு வேகமாக நான் முடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக நான் முடிக்க முயற்சி பண்ணுகிறேன். ஆனால் இன்றைய செய்தி கட்டாயமாக நீங்கள் கவனிக்க வேண்டியதான வார்த்தையாய் இருக்கிறது. அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. பிசாசானவன் இதை கேட்க விடாதபடிக்கு பல விதங்களிலே போராடி கொண்டிருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் ஒழுங்கு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார்.
கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் ஒரு அந்த அட்மாஸ்பியர் மாறட்டும். ஆமே, கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பேசுங்க. ஓ ரீகமன ஷம்துல லகலாதிரி இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில். ஆமென். ரோதபல ஷக்கல ரிதிலிதபல ஹத்தல ஜமனமன இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். ஓ மகிமை, மகிமை. நல்ல பிதாவே, கிருபையுள்ள கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன். ஆண்டவரே, இந்த காலையில் தேவனை ஆராதிக்கவும் கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தந்தீர். உம்முடைய சமூகத்தில் இருந்து வருகிற வார்த்தைகளை நாங்கள் கவனிக்க ஆண்டவர் கிருபை தருவீராக. அடியானை மறைத்துக் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளோடு திட்டவட்டமாக பேசும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கட்டும். ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக. எங்கள் உள்ளங்களை அறிந்து பேசுவீராக. எங்கள் எண்ணங்களை அறிந்து பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வேத புத்தகத்தை திறந்து, தயவு செய்து வேத புத்தகத்தை திறந்து எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒரே வரியில தான் இருக்குது. ஒரே வரி மட்டும்தான் இருக்குது. அதனால அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்க பார்ப்போம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு, இது தேவனை அறியாதவர்களுக்கல்ல, இது ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு உள்ள வார்த்தை அல்ல. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த சபைக்குள்ளே இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் பேசுகிறார். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கும். And do not give the devil an opportunity. பிசாசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காதே. Don't give an opportunity to devil. ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு வாய்ப்பை. வாவ். கிரேக்க மொழிபெயர்ப்பில், நம்முடைய வேத புத்தகம் கிரேக்க மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டது, கிரேக்க பாஷையில். இடம் கொடாமல் இருங்கள். இங்கிலீஷில் வாய்ப்பு கொடாமல் இரு. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க கூடாது. Don't give the opportunity to devil. கிரேக்க பாஷையில TOPON, topon அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இங்கிலீஷ்ல எழுதுனா அப்படி எழுதலாம், TOPON, topon. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? Don't give a place or room. ஒரு இடத்தையோ, ஒரு ரூம், அறைய, otherwise a house, ஒரு வீடு. அதாவது அவன் வந்து தங்குறதுக்கான இடத்தை
இங்கிலீஷ் பைபிள்ல பல மொழிபெயர்ப்புகள்ல ஃபுட்ஹோல்ட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் அவன் கால் வச்சு நிக்கிறதுக்கு ஒரு இடத்தை நீ கொடுத்து விடாதே. ஆமென். புரிந்து கொண்டவர்கள் கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இல்ல பலமாய் சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க ஊழியக்காரர்களா இருக்கலாம், உங்களுக்கும் கர்த்தர் இது பேசுகிறார். நீங்க விசுவாசியா இருக்கலாம், உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். நான் இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறேன், நான் கிருபை உள்ளவன், வரம் உள்ளவன், வல்லமை உள்ளவன், whatever may be. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு தான் பேசுகிறார். இந்த காலை நேரத்தில் ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பார்த்து ஏசப்பா பேசுகிறார். பிசாசுக்கு இடம் கொடாதே. அப்படின்னு அர்த்தம் என்ன? கொஞ்சம் கூட விளக்கி இந்த வசனத்தை நாம் தியானித்தாக வேண்டும். பிசாசு எப்படிப்பட்டவன் தெரியுமா? பிசாசானவனை குறித்து சொல்லுகிறது, அவன் பாவத்துக்கு தகப்பன். பிசாசு ஆதி முதலே பாவம் செய்கிறான். இந்த பாவமும் பிசாசு ஒன்னாதான் இருப்பாங்க. பாவம் இல்லை என்றால் பிசாசு இல்லை. பாவம் எங்கே இருக்கிறதோ அங்கே பிசாசு இருப்பான். ஒரு வசனத்தை நீங்கள் பாருங்கள். ரோமருக்கு எழுதிய நிருபம் 7வது அதிகாரம் 11வது வசனம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 7:11 வசனம் பாருங்க. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. உங்களுக்கு வசனம், அதாவது நீங்கள் 2 கைகளை உயர்த்தி முதல்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபத்தோடு இருக்கணும், ஜெபத்தோடு இருக்கணும். அப்ப நமக்கு வசனம் புரியும். நான் இங்கிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருகிற வசனம் என்கிட்டயே திரும்ப வரக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசணும். ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசணும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். நான் என்ன பேசுகிறேன் என்றால் எனக்கு குத்துப்பட்டாலும் பரவாயில்ல, என்னோட பேசுவீராக. என் குறை என்னன்னு எனக்கு கர்த்தர் சொல்லி தருவீராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் தவறு என்னன்னு எனக்கு கர்த்தர் சொல்லி தருவீராக, என்னோடு பேசுவீராக. ஆமென். அந்த எண்ணமும் ஏக்கமும் உள்ளவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்கள். ஆமென். ஆமென். கொஞ்சம் ஜெபத்தோடு இருங்க. ஜெபத்தோடு, ஜெபத்தோடு. ஜெபம் குறைஞ்சு போக கூடாது. ஹல்லேலூயா. ஜெபத்தோடு இருந்தால் ஆண்டவர் உன் உள்ளிந்திரியங்களை அறிந்து அவர் உன்னோடு பேச வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, பாவம் என்ன செய்துச்சான்? பாவம் சமயம் பெற்று, சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனாலே அது என்னை கொன்று போட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை எழுதுறாரு. ஹல்லேலூயா. மலையாள வேதாகமத்தில் இதே வசனம், சரிங்களா, ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கும். நான் வாசிக்கிறேன் பாருங்க. பாபம் பாபம் அவசரம் ലഭിച്ചിട്ട കൽപ്പനയാൽ എന്നെ ചതിക്കുകയും കൊല്ലുകയും ചെയ്തു. പാപം അവസരം ലഭിച്ചിട്ട്. അപ്പൊ പാപം ഒരു അവസരം கிடைக்கிறதுக்காக
உனக்காக காத்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே ஹல்லேலூயா. യെസ് സഹോദര, വെറുതെ പാപം നിന്റെ അകത്ത് കയറുകയില്ല. പാപം നിന്റെ പടിവാതിൽ കാത്തിരിക്കുകയാണ്. നിന്റെ ജീവിതത്തെ അകത്ത് കയറുവാൻ നീ ഒരു ചാൻസ് കൊടുക്കുമോ, ഒരു അവസരം കൊടുക്കുമോ എന്ന്. അതായത് പാപം വാസൽ പടിയിലെ காத்து கிடக்கிறது. எதுக்காக? நீ அந்த பாவத்துக்கு ஒரு அவசரத்தை, ஒரு சமயத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீ கொடுத்தால் அது உள்ளே நுழையும். அல்லாம நுழையாது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். காயினை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், காயினே, பாவம் உன் வாசல் படியில் காத்து கிடக்கிறது. நான் சொல்லட்டுமா? பாவம் மட்டுமல்ல, பிசாசும் அப்படித்தான் உன் வாசல் படியிலே காத்து கிடக்கிறான். ஹல்லேலூயா. எதுக்காக? எதுக்காக? ஒரு அவசரத்துக்காக, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. திரும்ப சொல்லுகிறேன், பிசாசு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்து கிடக்கிறான். எதுக்குங்க? அவன் சும்மா அங்க நுழைய கூடாதா? நோ, அப்படி நுழைய முடியாது. காரணம் என்ன? உன்னை காக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அதை விசுவாசித்தால் ஒரு அல்லே சத்தமா சொல்லுங்களேன் ஆமென். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, ஒரு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பறந்து காக்கிற பட்சியை போல அவர் உன்னை காக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய கரம் உன்னை காக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தம்முடைய சிறகின் மறைவிலே அவர் உன்னை மறைத்து வைத்திருக்கிறார். ஆமென். உன்னை சுற்றிலும் அவர் அக்கினி கொண்டு மதில் கட்டி வச்சிருக்கிறார். உன்னை சுற்றிலும் ஆமென் தேவ தூதர்களை கொண்டு அவர் காவல் பண்ணுகிறார். அதை தாண்டி எந்த பிசாசுக்கும் உன்னை தொட முடியாது. ஆமென். எந்த பிசாசுக்கும் உன் வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. அந்த காவலை தாண்டி, ஆமென், கர்த்தரை தாண்டி, கர்த்தர் வைத்திருக்கிற எல்லையை தாண்டி, ஹல்லேலூயா, நீ தேவனை ஆராதித்தால், நீ இயேசுவை விசுவாசித்தால் எந்த அசுத்த வல்லமைக்கும் உன்னை தொட முடியாது. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே ஹல்லேலூயா. நம்புகிறவன் சொல்லுகிறான், வலது பக்கம் 1000 பேரும் இடது பக்கம் 10000 பேரும் என்னை நெருக்கினாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆமென். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஒரு பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். காரணம் என்ன? என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்க. ஆமென். நீ நம்புற என்றால் அல்லேலூயா சத்தமாய் சொல்லுவாய். ஆமென். கர்த்தர் காக்கிறபடியால் தானே நாம நல்லா இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் காக்கிறபடியால தானே நாம சுகமா இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு ஐசியுக்குள்ளால மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய கரம் நம்மை காத்ததனால தானே இன்றைக்கு நாம் இங்கிருந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆமென். நேற்று கண்ட மனுஷனை இன்று காண முடியாதபடி எத்தனை பேர் மரணம் வாரி கொண்டு போய்விட்டது. ஆனாலும் இன்றைக்கு நாம் இருப்பது கர்த்தருடைய கிருபை. கிருபை, கிருபை. நாம நிற்பது கிருபை, நிர்மூலமாக்காமல் இருப்பது கிருபை. காக்கிற தேவன் நமக்கு உண்டு. அவர் நம்மை காப்பவர். ஹல்லேலூயா. மந்திரவாதமோ, பில்லி சூனியமோ, ஏவலோ, பாரம்பரியமோ, அலக்களிக்கிற பிசாசோ உன்னை தொட முடியாது. உன் குடும்பத்தை தொட முடியாது. ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறாய். ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நீ இருக்கிறாய். இரத்த கோட்டைக்குள்ளே நீ இருக்கிறாய். ஆமென். இயேசுவின் இரத்தம் என்னுடைய காவல்.
இயேசுவின் இரத்தம் என்னுடைய கோட்டை, இயேசுவின் இரத்தம் என்னுடைய துருகம். உரபல சமனே, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? உன் கால் கல்லில் இடராதபடி தம்முடைய தூதர்களை கொண்டு காக்கிற ஒரு தேவன் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. என் தலையின் முடிகளை எல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். அதில் ஒன்று கூட அவர் அறியாமல் கீழே விழுவதில்லை. ஆமென். நான் அவருடைய உள்ள கைக்குள்ளே இருக்கிறேன். எனவே என் பிராணநாதனாகிய அவர் அறியாமல் நான் கீழே விழுவதில்லை. ஒன்றும் என்னை தொடுவதில்லை, தொடுவதற்கு அவர் அனுமதிப்பதும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ரெண்டு கண்ணு அக்னி ஜுவாலிக்கிற கண் மேல இருந்து மகளே உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. அவர் அப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. மகனே, அந்த கண்கள் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆமென். நீ நடந்தாலும், நீ படுத்தாலும், நீ எழும்பினாலும், ஹல்லேலூயா, நீ என்ன செய்தாலும் அவருடைய கை, அவருடைய கண்ணு உன்னை பார்த்திருக்கிறது. எதுக்காக? என் பிள்ளைக்கு தீங்கு வந்து விடக்கூடாது, என் பிள்ளைக்கு அனர்த்தமாய் ஒன்றும் நேரிட்டு விடக்கூடாது, என் பிள்ளைக்கு ஹல்லேலூயா யாதொரு காரியமும் வந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. Yes Lord, yes Lord, yes Lord. அப்போ ஒரு அடி பாடலாமா? என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன் பாபாமே. ஆமா. கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறவர். பகல் வெயிலாகிலும் இரவில் ஆமென் வேற எந்த காரியமானாலும் அது உன்னை சேதப்படுத்துவது இல்லை. இதை நீ நம்பணும். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி கவனமாய் கேளுங்கள். இந்த காவலை தாண்டி பிசாசு ஒரு தேவனுடைய பிள்ளையை தொட முடியாது. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட, இயேசுவின் இரத்தத்தால் முத்தரிக்கப்பட்ட, பரிசுத்த ஆவியினால் முத்தரிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையை இந்த காவலை தாண்டி அவன் தொட முடியாது. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, தொட முடியாது. நீ சொன்னால் அது நடக்கும். ஆமென். தொட முடியாதுன்னு சொல்லுங்க. ஆமென். உன்னால என்ன தொட முடியாது. அவன் சொல்லுவான், நான் உன்னை அழிச்சு காட்டுகிறேன்.
அப்ப நீ சொல்லுவாயாக, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாராம, என்னை தொட ஒன்னால முடியாது. பட் அவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். யாரு? சாத்தான், பிசாசு, மந்திராவி. எதுக்காக வெயிட் பண்றான்? எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய, ஒரு வாய்ப்பை இவன் எப்ப தருவான்? ஒரு வாய்ப்பை இந்த சகோதரி எனக்கு எப்ப தருவாள்? இந்த குடும்பம் நான் உள்ள நுழையிறதுக்கு ஒரு வாய்ப்பை எப்ப தரும் என்று உன் வாசல் படியிலே ஒருவன் காத்து கிடக்கிறான். நீ வாய்ப்பு கொடுக்காம, லிசன், நீ சான்ஸ் கொடுக்காம, நீ இடம் கொடுக்காம, நான் பேசுவது கவனிக்கணும். நீ இடம் கொடுக்காமல் அவன் உள்ளே நுழையவோ, உன்னை தொடவோ, உன்னை அழிக்கவோ முடியவே முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. நீங்க அது எங்க இருக்கு பாஸ்டர்னு கேட்பீங்க, அப்படித்தானே? எடுக்கலாம். நமக்கெல்லாம் தெரிந்த மற்றொரு வசனம், லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம். என்னோட கூட பைபிள் எடுங்க. ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் எடுத்துக்கொண்டீங்களா? எஸ். 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், பாருங்கள். 13. பிசாசானவன், இது வேறு யாருக்கும் அல்ல, கர்த்தராகிய இயேசுவுக்கு நேரிட்டது. பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு, பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அப்படின்னு அர்த்தம் என்ன? சில காலம். இங்கிலீஷ் பைபிள வாசிக்கிறேன் பாருங்க. இங்கிலீஷ் பைபிள்ல ஐயோ சில வசனங்கள் நாம ஆழமாய் படிக்கணும் அப்படின்னு சொன்னா வெறும் தமிழ் பைபிள் மட்டும் படிச்சு போக கூடாது. நாம் பேசுவது கொஞ்சம் ஆழமாக வசனங்களை கற்றுக்கொள்ள விரும்புறவங்களுக்காக. சரிங்களா? நான் இங்கிலீஷ்ல எடுத்து அதை வாசிக்கிறேன் பாருங்க. When the devil had finished every temptation, எல்லா சோதனையும் முடிச்ச பிறகு, he temporarily தற்காலிகமாக, பெர்மனன்ட் அல்ல, தற்காலிகமாக left him, இயேசுவை விட்டு கொஞ்சம் விலகினான். until a more opportune time, ஒரு சரியான வாய்ப்பான நேரம் வருவது வர. அதுக்காக இந்த சில காலம்னு தமிழ் இருக்குல்ல, அதுக்கு ஸ்தோத்திரம், opportune time, வாய்ப்பான நேரம். எனக்கும் டைம் கிடைக்கும்டே, எனக்கும் ஒரு நேரம் வரும் அப்படி சொல்லுவோம்ல. ஒரு வாய்ப்பான நேரம் தனக்கு கிடைக்கிறதுக்காக அவன் கொஞ்ச நேரம் விலகி இருந்தான். எஸ், ஒரு வாய்ப்பான டைம். எப்ப வாய்ப்பு கிடைக்கும், எப்ப சான்ஸ் கிடைக்கும், இத பொல்லாத பிசாசானவன் ரொம்ப கவனமா தன் மனசுல வச்சு உன் பக்கத்திலே காத்திருக்கிறான்.
இடம் கொடுக்காதே. சத்தமா சொல்லுங்க, நான் சான்ஸ் கொடுக்க மாட்டேன். ஆமென். பிசாசுக்கு என்ன கொடுக்க மாட்டேன்? சத்தமா சொல்லுங்க, நான் சான்ஸ் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த மற்றொரு வசனம் இருக்கிறது அல்லவா? பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுவது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், உங்கள் எதிராளியான பிசாசானவன் சொல்லுங்க யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி, என்ன தேடி? சத்தமா சொல்லுங்க, வகை தேடி. நான் சொல்லுகிறேன், ஆப்பர்சூனிட்டியை தேடி. எப்படி ஒரு ஆப்பர்சூனிட்டி கிடைக்கும், எனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இவரை விழுங்குறதுக்கு என்று அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். எச்சரிக்கையாயிருப்பாயாக. Don't give any opportunity to devil. நம்ம வாழ்க்கையில ஒரு வாய்ப்பை கொடுக்காதே. நீ வாய்ப்பு கொடுத்தாதான் அவன் உன்னை ஏதாவது செய்ய முடியும். வாய்ப்பு கொடுக்காதே என்று கருத்து சொல்லுகிறார். பிசாசுக்கு இடம் கொடுக்காதே. பிசாசுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துறாத, ஒரு சான்ஸ் கொடுத்துறாத. கர்த்தாவே, அத அறியக்கூடிய கிருபையை எனக்கு தருவீராக. சொல்லுங்க. இப்ப நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா? ஒரு ஐயா என்கிட்ட நிறைய காலமா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அடிக்கடி வந்து அவர் வந்து எப்படின்னு சொல்லு, அடிக்கடி போன் பண்ணி அடிக்கடி தொந்தரவுனே சொல்லாம அப்படி பண்ணுவார். எதுக்கு அப்படின்னு கேட்டா, ஐயா என் பொருளாதாரம் எனக்கே தெரியும், பல இடத்துல பொருளாதாரத்துல ரொம்ப நெருங்கி போயிருக்கிறார். ஜோமனி அப்ப கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பார். அப்ப தேவன் நமக்கு ஒரு விடுதலை தரும்போது கொஞ்சமாவது கர்த்தருக்கு நன்றியா இருக்கணும். போன ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், ஆராதனை எல்லாம் முடிச்சு, ஞாயிற்றுக்கிழமையா செவ்வாய்க்கிழமையான்னு தெரியல, ஆராதனை எல்லாம் முடிச்சு செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன், முடிஞ்சு இங்க ஜபெல்லாம் முடிஞ்சு நிறைய காரியங்கள் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு சாயங்கால பொழுது இங்க இருந்து கார்ல அப்படியே போறோம். முதல்ல நான் பார்த்துட்டேன், நான் தான் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல நான் பார்த்துட்டேன், அப்புறம் சிஸ்டரும் பார்த்துட்டாங்க. நான் பார்த்துட்டு பார்க்காத போல போயிட்டேன். பக்கத்துல தான் போறேன், சிகரெட் அடிச்சு ஊதிக்கிட்டு இருக்கிறாரு. நேற்றுக்கும் ஜோமனை கால் பண்ணாரு, நேற்றுக்கும் கால் பண்ணாரு. நான் இன்னைக்கு இதுவரைக்கும் அவர்கிட்ட சொல்லல. நீ ஒரு வாய்ப்பை கொடுக்கிற, எதுக்கு? பாவத்துக்கு, அசுத்தத்துக்கு. நீ ஒரு வாய்ப்பை கொடுத்து பிசாச கூப்பிட்டு உன் தலை மேல வச்சுக்கிற, அவன் உன்னை அழிச்சுக்கிட்டே இருக்கிறான். உன் வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை, வாய் ஜப குறைவா? இல்ல. கர்த்தர் காவல் பண்ணலையா? அதுவும் அல்ல. கர்த்தர் கரெக்டா தான் இருக்கிறார். அவர் அத்தனை பேர்கள் மேல கரிசனை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். பட் நீ திரும்ப திரும்ப again and again பிசாசுக்கு சான்ஸ் கொடுக்கிற, ஒரு வாய்ப்பை கொடுக்கிற. அவன் காத்திருக்கிறாங்கிறத மறந்துட்ட. நீ அவன் உன்னை அழிக்க, உன்னை திருட, உன்னை கொல்ல பிசாசு காத்திருக்கிறான் அப்படிங்கிற காரியத்தை நீயும் உன் தலைமுறையும் மறந்துருச்சு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார், உன்னோடு தான் பேசுகிறார். இனியாவது அவனுக்கு நீயே கொடுத்து வைத்திருக்கிற சான்ஸ்களை, வாய்ப்புகளை, ஆப்பர்சூனிட்டிகளை க்ளோஸ் பண்ணுவாயா?
ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசின மெசேஜ் ஓரளவு புரியுதுன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி சத்தமாய் தேவனுக்கு மகிமையாய் ஒரு ஹல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஒன்று கூட பலமாய் சொல்லுங்களே, ஹல்லேலூயா. நிறைய பேருடைய முகங்கள் பலமாக பல விதமாக மறுரூபமாகிறது. ஐ டோன்ட் கேர், எனக்கு அது கவலையே இல்லை. காரணம், உங்களுக்கு இந்த வசனம் தொடுகிறது என்றால் கர்த்தர் என்னோட பேசினது உண்மை என்று நான் புரிந்து கொள்வேன். ஆமென். கேளுங்கள், வேத புத்தகத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய பேரை சொல்லலாம் பிசாசுக்கு இடம் கொடுத்தவங்க. நீங்க இதுவரை கேட்டிராத 2 பேரை எனக்கு பேச வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் கற்று தந்தார். இவர்கள் யார் என்று கேட்டால் இயேசுவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். இயேசு 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். 30வது வயதில் யோர்தானிலே ஞான ஸ்நானம் எடுத்து அப்ப முதல் கல்வாரி சிலுவையிலே அவர் தன் ஜீவனை ஒப்புக் கொடுப்பது வரை இந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற அந்த நாட்களில் இயேசுவுக்கு ரொம்ப க்ளோஸாக சிலர் மட்டும்தான் இருந்தார்கள். ஏன்னா எப்பவும் இயேசுவை சுற்றி ஒரு பெரும் கூட்டம் ஜனம் இருக்கும். எதற்காக? வியாதி குணமடைய, பிசாசு மாற, அப்பம் சாப்பிட, ஆலோசனை கேட்க, வேறொரு கூட்டம் பிரசங்கம் கேட்பதற்காக, வேறொரு கூட்டம் கவனமா கேட்கணும், இவர் பேசுவதில் இருந்து என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்பதற்காக பரிசேயர்களும் நியாய சாஸ்திரிகளும் இவர்கள் எல்லாம் இருக்கும்போது இயேசுவுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது முதல்ல ஒரு 70 பேர். சரியா? க்ளோஸா இருந்ததுனால தான் அந்த 70 பேரை ஊழியத்துக்கென்று இயேசு தெரிந்து கொண்டார். அது போதாது, இந்த 70 பேர் வெளிவட்டம், பொது ஜனங்கள், அவுட்டரா இருக்கலாம், வெளியே. அதுக்கு அடுத்த இடத்துல 70 பேர். அப்புறம் இந்த 70 பேர் இல்லாம நமக்கு நன்றாக தெரியும், தன்னோடு கூட இருப்பதற்காக 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். 12 பேர் தெரிந்து கொண்டதே தன்னோடு கூட இருப்பதற்காக. இந்த 12 பேரில் ஒரு 3 பேர் இயேசுவுக்கு மிக நெருக்கமா இருந்தாங்க. ஏன்னா அந்த 3 பேரை மட்டும்தான் மறுரூபமலைக்கு கூட்டிட்டு போனார். அந்த 3 பேரை மட்டும்தான் அந்த பெண் பிள்ளையை உயிரோடு எழுப்ப கர்த்தர் கூட்டிட்டு போனாரு. அந்த 3 பேரை மட்டும்தான் ஆமென் எந்த ஒரு காரியத்துக்கும் அவர்களை தன் பக்கமே வைத்துக் கொண்டார். ஆமென். the inner circle அப்படி சொல்லுவோம். இயேசுவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க இந்த 3 பேர் தான். அதில் பிரதானமானவன் பேதுரு, அடுத்து யோவான், அடுத்து யாக்கோபு. 3 பேர் சொல்லுங்கள். பேதுரு, யோவான், யாக்கோபு. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இந்த 3 பேர் இயேசுவுக்கு நெருக்கமா இருக்கிறதுனால பிசாசுக்கு வேற யார் மேலேயும் கண்ணு இல்ல, இந்த 3 பேர் மேலதான் கண்ணு. ஆமென். ரைட். அவன் எப்பவும் அப்படியே பேதுருவை துரத்தி வந்துட்டே இருந்தான். அவன் எப்பவும் அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவானை துரத்திக்கிட்டே வந்தான். அவன் எப்பவும் யாக்கோபை துரத்திக்கிட்டே வந்தான். 3 பேருக்குமே தெரியல. ஏன் தெரியல?
காக்கிறவர் கூட இருக்கிறார். யார் சத்தமா சொல்லுங்க, காக்கிற ஏசப்பா கூட இருக்கிறார். ஆமா, ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்கள, கைகளை உயர்த்தி. ஆமா, ஏசப்பா கூட இருக்கும்போது என்ன கவலை, ஏசப்பா கூட இருக்கும்போது என்ன பயம். நான் பேசுவது புரிந்தவர்கள் ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்களே பாபாமே. ஆமா, அல்லேலூயா. காரணம் என்ன? எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். ஒரு பயங்கர நம்பிக்கை. எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார், எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். இயேசுவோடு கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க, முதலாவது நான் இப்ப பேச போறது, இந்த 3 பேரும் பிசாசுக்கு இடம் கொடுத்தார்கள். அவங்க 3 பேரையும் ஒரு அசுத்தாவி வந்து பிடித்து கொண்டு, இயேசு, நான் பேச கவனிக்கணும், இயேசுவோடு கூட இருக்கும் போதே நம்ம ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் நடத்துறோம்னு வச்சுக்கோங்க. மொத்த பண பொறுப்பை யார் கையில கொடுப்போம்? ஒண்ணு நம்மளே போய் உட்கார்ந்துரும், அல்லது நம்முடைய பிள்ளைகளை உட்கார வச்சிரும். ரெண்டும் போக விருப்பம் இல்லைன்னா நமக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க கையில தான் அந்த பண பொறுப்பு கொடுப்போம். இயேசு 12 பேர்ல ரொம்ப நம்பின ஒருவன் இருந்தான். இயேசு யார் கையில பண பொறுப்பை கொடுத்தாரோ அவன் தான். இவனும் இயேசுவோடு ரொம்ப நெருக்கமானவன். அதனால அவன் மேலையும் பிசாசு கவனமாயிருந்தான். இப்ப நான் திரும்ப சொல்றேன், நல்ல தண்ணி அடிச்சு, நல்ல சிகரெட் வலிச்சு, நல்ல போத வஸ்து பயன்படுத்தி வாழ்க்கையை எப்படி வேணாலும் வாழலாம், அப்படி வாழ்றவன ஆல்ரெடி அவன் பிசாசுக்குள்ளதான் இருக்கிறான், பிசாசுக்கு கண்ட்ரோல் இருக்கிறான். அதனால அவனை பத்தி பிசாசுக்கு கவலை இல்லை. யார் பாவம் வேண்டாம், உலகம் வேண்டாம், அசுத்தங்கள் வேண்டாம், இயேசு எனக்கு போதும் என்று கர்த்தரோடு நெருங்கி வருகிறார்களோ அவர்களைத்தான் பிசாசு படிக்கிறான். அவன் அதை புரிஞ்சுக்கணும். தேவனோடு நெருங்குகிறவர்களைத்தான் எப்படி கவுக்கலாம், எப்படி அழிக்கலாம், எப்படி இவர்களை சங்காரம் பண்ணலாம் பிசாசு ஆலோசிப்பான். எனவே அதிக பரிசுத்தமும், அதிக அபிஷேகமும், அதிக தேவ கிருபையும், அதிக வல்லமையும், அதிகமான ஆமென் தேவனோடு நல்ல உறவும் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருப்பீர்களா? பேதுரு, யாக்கோபு, யோவான் பிசாசுக்கு எப்படி இடம் கொடுத்தார்? எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. இயேசு கூட நடக்கும் போதே, இயேசுவோடு கூட இயேசு இருக்கும் போதே பிசாசுக்கு இடம் கொடுத்து போனார்கள். அதிலையும் யூதாஸ் இடம் கொடுத்தது பயங்கரம். திருவிருந்த ஆராதனை நடக்கும் போதே, தி லாஸ்ட் சப்பர் நேரத்தில் இயேசு அந்த பஸ்காவை ஆசரிக்கிற அப்ப பஸ்காவை புசித்துக் கொண்டிருக்கும் போதே யூதாஸ் பிசாசுக்கு இடம் கொடுத்து போனான். பயப்பட வேண்டிய ஒரு காரியம். நீ பிசாசுக்கு இடம் கொடுத்தால் யூதாஸின் கதிதான் கடைசி என்பதை புரிந்து கொள்ளணும். நான் உங்களை பயப்படுத்தத்தான் பேசுறேன், ஆனா ஜாக்கிரதையாக பேசுகிறேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு அடி பாடுவோம். அப்ப அடுத்தது நமக்கு தியானிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா
நம்புவே நம்புவே இயேசுவை நம்புவே. அத்திமரம் துளிர் விடாமல் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றால் கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபத்தோடு பாடுங்க. நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே. அல்லேலூயா சொல்லலாமா? முதலாவது மத்தேயு 16 அதிகாரம். மத்தேயு 16 அதிகாரம். நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் போறேன். ஏன்னா நான் சொல்ல வருகிற விஷயம் அது பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்துக்குள்ள பதிய வைக்கணும் என்பதற்காக. இதே காரியத்தை நாம் மறுபடியும் வாசிப்போம். ஆனா இப்போதைக்கு ஜெபத்தோடு இருக்கிறவர்களுக்காக 13வது வசனத்தில் நானே அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறேன். மனுஷகுமாரனாகிய என்னை இப்ப இயேசு கேட்கிறார். மத்தேயு 16 அதிகாரம் 13வது வசனம் பகுதியில் இருந்து, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் ஏலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், இது இயேசு கேட்கிறார், எப்ப வெளியில என்ன பத்தி என்னப்பா சொல்றாங்க? அப்ப வெளியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் இப்படி சொல்றாங்க, ஆண்டவரே 12 பேர் தான் இருக்கிறாங்க. அடுத்த ஒரு அதிகாரம் படிக்கும் போது, லூக்காவில் படிக்கும் போது இது விளங்கும். அப்பொழுது அவர் இந்த 12 பேரை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ஊழியத்தில் கூட இருக்கிறீங்கல்ல, இவ்வளவு நெருக்கமா இருக்கிறீங்கல்ல, இன்னர் சர்க்கிளுக்குள்ள இருக்கிறீங்கல்ல, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். 12 பேர்ல ஒருத்தனும் வாய் திறக்கல. ஆனா எப்பவுமே என்ன கேட்டாலும் படபடா பேசுகிற ஒருவன் இருக்கிறான். தப்போ சரியோ மனசுல பட்டத பட்டுன்னு பேசிடுவான். பேதுரு, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். அதை ஆமோதிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதை கேட்ட உடனே அதான் கரெக்ட். உடனே இயேசு அதுக்கு பதில் சொல்லுகிறார் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். இன்றைக்கு உங்களை பார்த்து அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எனக்கு தெரியல எதுக்காக கர்த்தர் இந்த வேர்டு பேச வைக்கிறார் என்று தெரியல. என்ன பேச வேண்டியது பின்னாடி தான் இருக்குது. ஆனா கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார், மகனே, நீ இந்த வார்த்தையை விளக்கும் போது கொஞ்சம் முன்னாடி இருந்தே விளக்குவாயாக. அது இப்போதுதான் எனக்கு புரிகிறது எதற்காக என்று. ஹல்லேலூயா. அந்த பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், பார்த்தீங்களா,
அதே வார்த்தையை இந்த காலை ஆராதனைக்கு வந்து இந்த வசனங்களை கவனிக்கிற ஒன்னை பார்த்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யோனாவின் குமாரனாகிய பேதுருவே, சீமோனே, நீ பாக்கியவான். ஆமென். நீ பாக்கியவான். ஒரு ஆமென் சொல்லுவாயாக. ஆமென். நீ பாக்கியவான். You are a blessed person என்று அர்த்தம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்ன ஆசீர்வாதம் ஐயா? அப்படி இந்த பேதுருவுக்கு என்ன பாக்கியம், என்ன ஆசீர்வாதம்? அத கர்த்தர் சொல்லுகிறார். மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. எதை? ஆமென். நீ உனக்கு முன்னால நிற்கிற இவர்தான் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இவர்தான் மனு குலத்தை மீட்க வந்த இரட்சகர் என்கிற காரியத்தை இந்த உலகத்தின் மனுஷர்கள் உனக்கு வெளிப்படுத்தவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளை எப்படி இதை வெளிப்படுத்து? இந்த வெளிப்பாடு, இந்த காரியம், இந்த மீன்பிடி தொழில் பண்ணுகிற இந்த ஆமென் பேதுருவுக்கு எப்படி கிடைத்தது? அவன் படித்ததனால் கிடைத்ததா? இல்லை. பள்ளிக்கூட வாசலை அவன் அறியவில்லை. ஆமென். உலக ஞானத்தாலா? அல்ல. உலக சித்தாந்தத்தாலா? அல்ல. பின்ன எப்படி இவனுக்கு இந்த ஞானம் கிடைத்தது? இயேசுவை குறித்து அறிகிற ஞானம், இயேசுவின் வல்லமையை குறித்து அறிகிற ஞானம். அது எப்படி கிடைத்தது? கர்த்தர் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். நீ ஆமென் சொல்லு. உனக்கும் தேவன் ஒரு வெளிப்பாடு தரப்போகிறார். ஆமென். ஒரு வெளிப்பாடு தரப்போகிறார். இதை நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் என்னோடு சொல்லுகிறார், இந்த வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற உன் மேல காரியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு அபிஷேகத்தால இன்றைக்கு நான் நிரப்ப போகிறேன். எஸ் எஸ் எஸ், நிரப்ப போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காரியங்கள் வெளிப்பட்டு கிடைக்கும். ஆமென். உன் பிள்ளைகளை குறித்து உனக்கு வெளிப்பாடு கிடைக்கும். உன் குடும்பத்தை குறித்து உனக்கு வெளிப்பாடு கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுவாயாக. ஆமென் சொல்லுவாயாக. உனக்கு சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து கர்த்தர் உனக்கு முன்னமே வெளிப்படுத்துவார். உனக்கு முன்னால ஜெபத்துக்கு வருகிறவர்களை குறித்து கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீ ஆராதனை நடத்தும் போது சபையை குறித்து கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். தேசத்தில் சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து தானியேலுக்கு வெளிப்பட்டது போல கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. gift of revelation, gift of revelation. இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்வாயாக. ஜெபத்தோடு இரு, ஜெபத்தோடு இரு. கர்த்தர் அதை உனக்கு தருகிறார். ஆமென். கர்த்தர் உனக்கு அதை தருகிறார். கர்த்தர் அதை உனக்கு தருகிறார். கர்த்தர் அதை உனக்கு தருகிறார். உன் கண்கள் திறக்கப்படுவதாக. உன் இருளான கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேதத்தின் ரகசியங்களை அறிய உன் கண்ணை கர்த்தர் திறப்பாராக. ஹல்லேலூயா. அபிஷேகத்தின் மேன்மையை அறிய, கர்த்தருடைய வல்லமையை அறிய. ஆமென். 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 அப்பா அப்பா ரிதிலி செபலகடுகள் பத்மு தீவில் ஏகனாய் தனித்து விடப்பட்டவனாய் மரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற யோவானுக்கு வருகிற நாட்களை குறித்து வெளிப்படுத்தினது போல கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்த போகிறார். ஒரு ஆமென் சொல்லி அந்த கிருபையை சந்தோஷமாய் பெற்றுக் கொள்வாயா. ஏதோ நடக்கிறது. கர்த்தர் எதையோ உங்களுக்கு தர விரும்புகிறார். கர்த்தர் எதையோ வைக்க விரும்புகிறார். மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஆமென். வந்தோமா, பாட்டு பாடினோமா, கை தட்டினோமா, ஆராதித்தோமா, போனோமா, அப்படிப்பட்ட விசுவாசி அல்ல. உன்னை கர்த்தர் ஸ்பெஷலாய் கண்டிருக்கிறார். ஆமென்.
உன்னை கர்த்தர் ஸ்பெஷலாய் கண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் தாயின் கருவிலே நீ உருவாகிற நாள் முதலே, ஆமென், என் கண்கள் உன்னை கண்டது. நீ எங்க வழி விலகி போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். காரணம் என்ன? உன்னை குறித்து எனக்கு ஒரு திட்டம் உண்டு. உன்னை குறித்து எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ தீர்க்கதரிசனம் பேச போகிற நபர். ஆமென். The gift of revelation, the gift of revelation இதோ சபையின் மேல் விழுகிறது. ரதல ஜபல தேல கதி ரபல பல பஜால கதி ரபல பல பல சம்பன திகல கிடக்குது. ஸ்தோத்திரம். பெரிய பாக்கியம் தானே பேதுருவுக்கு கிடைச்ச இந்த பெரிய பாக்கியத்துக்காக கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். பாபாமே ஆமென். 12 பேர் முன்னால வச்சு பேதுருவை கர்த்தர் சொல்லுகிறார், நீ பாக்கியவான், உனக்கு வெளிப்பாடு இருக்கு. ஆமென். உனக்கு என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. வெளிப்பாடு இருக்கு. அப்படி ஒரு கிருபை உனக்கு இருக்கு. ஆமென். அதனால தான் உன் வீட்டில நடக்க போகிற காரியங்களை சொப்பனத்துல நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆமென். ஹல்லேலூயா. ரிபல சந்தல ரிபல ஹத்தல திக்கல ரபல. இது மனுஷன் உனக்கு தருவதல்ல, தேவன் உனக்கு தருகிறார். 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தோடு நிறுத்துகிறவர் அல்ல. இவன் ஒரு மறுபடி தான் சொன்னான். கர்த்தர் அடுத்த ஒரு ஆசீர்வாதம் சொல்லுகிறார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். நீ ஜஸ்ட் ஒரு பேதுரு தான். நீ ஜஸ்ட் ஒரு பேதுரு. இன்னாருக்கு மகன் பேதுரு, அவ்வளவுதான். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ சாதாரணமானவன், ஆனால் என் அபிஷேகத்தை உன் மேல நான் வைக்க போகிற ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா. அன்றைக்கு உன்னை கொண்டு சில அசாதாரணமான காரியங்களை நான் செய்வேன். ஹல்லேலூயா. நான் செய்வேன். ஆமென் சொல்லி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இன்றைக்கு நீ சாதாரணமாக பேதுருதான். உன் இன்ஷியலுக்கு, உன் பேருக்கு அந்த பக்கம் போடுவதற்கு உனக்கு ஒரு டிகிரி கூட இல்லதான். ஆமென். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஓ இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். ஆமென். என் சபையை நான் கட்டுவேன். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி நடக்கும் என்று கேட்கிறாய். நீ எப்படி நடக்கும் என்று கேட்பாய். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு ஒரு சபையை கட்டி எழுப்ப எனக்கு திட்டம் இருந்தால் கட்டாயமாக நான் அதை செய்வேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஆமென். உன்னை கொண்டு நான் செய்யவை நினைத்திருக்கிற காரியம் பெரிய காரியம். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. உன்னை குறித்த என் திட்டம் பெரியது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்கள். ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சிலதை கட்டுவாராக. உன் குடும்பத்தை கட்டுவாராக, உன் பிசினஸை கட்டுவாராக, உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை கட்டி எழுப்புவாராக, உன் ஊழியத்தை கட்டி எழுப்புவாராக, உன் பிசினஸை கர்த்தர் கட்டி எழுப்புவாராக. ஆமென். உன் பிள்ளைக்கென்று ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவாராக. நீ வெட்கப்பட்ட இடத்திலே, நீ தோற்ற இடத்திலே, நீ அழுத இடத்திலே, நீ புலம்பின இடத்திலே, அதே இடத்திலே கர்த்தர் உன்னை கட்டி எழுப்புவாராக. ஹல்லேலூயா. ஓ ரிபா
ஒரு மந்திரமும் அதை மேற்கொள்ளுவது இல்லை, ஒரு பில்லி சூனியமும் அதை மேற்கொள்ளுவது இல்லை, ஒரு அசுத்த வல்லமைகளும் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஆமென், ஆமென். தட்டுவது தேவன், தட்டுவது தேவன். அதை இடிக்க யாரால முடியாது. தட்டுகிறது தேவன், அதை தகர்த்து போட ஒரு வல்லமையால முடியாது. முடியாது. ஆமென் சொல்லுங்கள். முடியாது, முடியாது. பிசாசே, ஒரு கல்லை கூட உன்னால தொட முடியாது. ஆமென். ஒரு கல்லை கூட உன்னால தொட முடியாது. காரணம், என்னை ஆசீர்வதிக்கிறவர் என் தேவன். முடியல, முடியல. கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. பேதுரு இப்ப காலர் அல்ல, 12 பேருக்கு நடுவில் பேதுருவை மட்டும் கூப்பிட்டாங்க. கர்த்தர் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். இதோட முடிச்சாரா? அதோட முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. அடுத்து 19, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். ஆமென். நான் இதை பேசிக்கொண்டிருக்கும் போதே என் தரிசனத்திலே நான் அதை தெள்ள தெளிவாக பார்க்கிறேன். இந்த காலை ஜெபத்திலே ஆராதிக்க வந்திருக்கிற கைகள்ல பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல், ஆமென், 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 வந்து விழுவதாக. அந்நிய பாஷையோடு கைகளை தட்டி ஆராதித்ததை பெற்றுக்கொள்வாயாக. கொஞ்சம் ஆராதித்து பெற்றுக்கொள்வாயாக, ஜெபித்து பெற்றுக்கொள்வாயாக. வலது பக்கம் இடது பக்கம் பார்க்காத, வலது பக்கம் இடது பக்கம் பார்க்காத. ஒரு கைகளே, ஒரு கைகளே, ஒரு கிருபை, ஒரு வரம், ஒரு வல்லமை இதோ இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. ஒரு திறவுகோலை கத்த தருகிறார், ஒரு திறவுகோலை கத்த தருகிறார். ஆமென். உன் கையில தருகிறேன். பூலோகத்திலே நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்க. பூலோகத்திலே நீ கட்டமைப்பது எதுவோ பரலோகத்திலே அது கட்டமைக்கப்பட்டிருக்கும். சிலதை கட்ட, சிலதை கட்டமைக்க ஒரு திறவுகோல் இதோ, இதோ சபையின் மேல் விழுகிறது, சபையின் மேல் விழுகிறது. தேவ பிள்ளையே உன் மேல விழுகிறது. பேதுருவே உன் மேல விழுகிறது, விழுகிறது. கட்டவும் கட்டவிழ்க்கவும் அதிகாரம், கட்டவும் கட்டவிழ்க்கவும் அதிகாரம். அல்லேலூயா. ஒரு நல்ல அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்களேன். பாபா பாபா. யாரை பார்த்து கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு? பேதுருவை பார்த்து. கூடத்துல யாரெல்லாம் இருக்கிறா? யூதாஸ் உட்பட, தோமா உட்பட, யாக்கோபு உட்பட 12 அப்போஸ்தலர்கள்ல 11 பேரும் கூட தான் இருக்கிறாங்க. எப்படி இருந்திருக்கும்? ஒருத்தனுக்கு மட்டும் டப்புன்னு பரலோகத்தின் 3 பயங்கர ஆசீர்வாதத்தை தூக்கி கையில கொடுத்தா. நம்ம அண்ணனுக்கு இப்போ இந்த 12 பேர்லையும் இவர் கொஞ்சம் காலர் எல்லாம் தூக்கி உடனே ஒரு தலக்கணம், ஒரு ஹெட்வைட். உடனே நான் ஒரு பெரிய ஆள், உங்க எல்லார காட்டிலும் ஐ எம் த கிரேட். உடனே ஒரு மேட்டிமை, ஒரு நினைப்பு. அண்ணன் காலர் எல்லாம் தூக்கிட்டாரு. கட்டாயமாய் வந்திருக்கும். எப்ப இந்த எண்ணம் பேதுருவுக்கு வந்ததோ அப்பவே சாத்தானும் உள்ள வந்துட்டான். கிருபையாய் கர்த்தர் உனக்கு ஏதாவது தரும்போது கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். நீ கை வச்சு ஜோம் பண்ணி ஒரு பேய் போன உடனே
நீ ஜெபம் பண்ணி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே பைபிள்ல 4 வார்த்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே இந்த காலர் தூக்கி நடக்க கூடாது. அந்த பிரதரை விட உனக்கு அந்நிய பாஷை நல்லா வந்துருச்சு, உடனே நீ தான் பெரிய ஆளு காலர் தூக்க கூடாது. இது நீ உன்னுடைய ஒன்னும் பார்த்து கத்துறது தரல. ஏன் உன் கூட உள்ளவங்க, உன் குடும்பத்தில் பாக்கி உள்ளவங்க எல்லாம் உன்னை விட என்ன தாழ்ந்தவங்களா? இல்ல. உனக்கு அது கிடைத்தது உன்னுடைய திறமை அல்ல, கிருபை. கிருபை. பிள்ளைகள் நல்ல படிப்பு வந்துச்சுன்னா உடனே தலையை காலரை தூக்க போயிடக்கூடாதுப்பா. அத கீழே இறக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? நல்ல கொஞ்சம் தொழில் வந்து கொஞ்சம் கையில காசல வந்த உடனே காலரை தூக்க போகக்கூடாது. அந்த மேட்டிமை வரக்கூடாது. அதை கீழே இறக்கி உன்னை சீராக்கிறதுக்கு தேவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் பேசுவது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளோடு பேசுகிறேன். ஏதாவது ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு மேன்மை, ஒரு கணம், ஒரு ஹானர் ஏதாவது உனக்கு வரும்போது கர்த்தருடைய பலமுள்ள கை கீழே கொஞ்சம் தாழ்ந்திருப்பாயாக. மேல உடனே தலையை தூக்க போக கூடாது. மேட்டிமை பெரிய பாவம். அதை கர்த்தர் அருவருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வீழ்ச்சிக்கு முன்னானது மேட்டிமை. நம்மை கீழே விழ பண்ணுவது யாரு? பிசாசானே. அவனே லூசிபர். என்ன சொல்லலாம்? நம்ம தம்பி இங்க நின்று பாடல் ஆராதனை நடத்துவது போல பரலோகத்திலே கோடி கோடி தேவ தூதர்களுக்கு முன்பாக நின்று ஆராதனை நடத்தினவன் மேட்டிமை வந்ததினாலே லூசிபராய் மாறி போனான்.